அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாதம் முதல் சில முக்கிய விதிகள் நடைமுறைக்கு வரவுள்ளன. ரேஷன், பேன் கார்டு, வங்கித்துறை, சுங்கச்சாவடி, ஆதார் அட்டை, ரயில் டிக்கெட், பத்திரப்பதிவுத்துறை முதல் வரி விதிப்பு வரை நாடு முழுவதும் உள்ள பல துறைகளில் மொத்தம் 15 மாற்றங்கள் வரவுள்ளன. இந்த மாற்றங்களை முன்கூட்டியே அறிந்து கொள்வது மக்கள் சிரமங்களை தவிர்க்க உதவும். அந்த வகையில்தான் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது என்பதை பற்றி தற்போது நாம் விரிவாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதனால் இதை முடிந்த அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: ரேஷன் விநியோகத்தில் அதிரடியான மாற்றம். ஒரே தவணையில் 3 மாத பொருட்கள். கோடை காலத்தின் கடும் வெப்பத்தை கருத்தில் கொண்டும் பொதுமக்களின் அலைச்சலை குறைக்கவும் மத்திய அரசு ஒரு முக்கியமான முடிவை எடுத்துள்ளது. ஏப்ரல், மே மற்றும் ஜூன் ஆகிய 3 மாதங்களுக்கான ரேஷன் பொருட்கள், அரிசி, கோதுமை போன்றவை ஏப்ரல் மாதத்திலேயே ஒரே தவணையாக வழங்கப்பட உள்ளன. கோடை வெயிலில் முதியவர்கள் மற்றும் பெண்கள் நீண்ட வரிசையில் நிற்பதை தவிர்க்கவும் இந்திய உணவு கழகம் கிடங்குகளில் புதிய அறுவடை பொருட்களை சேமிக்க இடவசதி ஏற்படுத்தவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக, ஒரு நபருக்கு மாதம் 6 கிலோ அரிசி வழங்கப்படுகிறது என்றால் ஏப்ரல் மாதத்தில் அவர் மொத்தமாக 18 கிலோ அரிசியை பெற்றுக்கொள்ளலாம். இரண்டாவது அறிவிப்பு: பேன் கார்டு மற்றும் சொத்து பரிவர்த்தனை விதிகள் 2026ஆம் ஆண்டுக்கான புதிய வருமான வரி சட்டங்களின்படி பேன் கார்டு தொடர்பான சில தரவுகள் மற்றும் கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதுவரை 10 லட்சத்திற்கு மேல் சொத்து வாங்கினால் பேன் கார்டு கட்டாயமாக இருந்தது. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இந்த வரம்பானது 20 லட்சமாக உயர்த்தப்படுகிறது. அதாவது 20 லட்சம் வரையிலான சொத்து பரிவர்த்தனைகளுக்கு பேன் கார்டு சமர்ப்பிப்பது கட்டாயம் இல்லை. இது நடுத்தர வர்க்கத்தினர் மற்றும் கிராமப்புற மக்களுக்கு பெரிய நிம்மதியை தரும். சொத்துக்களைப் போலவே குறிப்பிட்ட விலைக்கு அதிகமான வாகனங்களை வாங்கும் போதும் பேன் கார்டு விவரங்களை குறிப்பிடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 5 லட்சத்திற்கு மேலான உயரக பைக்குகள் அல்லது கார்களை வாங்கும்போது நிதி வெளிப்படைத்தன்மைக்காக பேன் கார்டு அவசியமாகிறது. மூன்றாவது, தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனமான EPFO தனது 3.0 திட்டத்தின் கீழ் ஒரு முக்கிய வசதியை அறிமுகப்படுத்துகிறது. இனி PF சந்தாதாரர்கள் தங்களுடைய பணத்தை முன்பணம் அல்லது இறுதி செட்டில்மெண்ட்டை நேரடியாக UPI மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு முன்னால் PF பணம் வங்கி கணக்கிற்கு வர சில நாட்கள் ஆகும். ஆனால் UPI முறை அமலுக்கு வரும்போது கோரிக்கைகள் சரிபார்க்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே பணம் உங்களுடைய கணக்கில் வரவு வைக்கப்படும். ஓய்வூதிய பாதுகாப்பிற்காக PF தொகையின் ஒரு பகுதி ஃப்ரோசன் எடுக்க முடியாத நிலை செய்யப்படும். மீதமுள்ள தொகையை மட்டுமே UPI மூலமாக எடுக்க முடியும். நான்காவது, இந்திய அரசு 2025ஆம் ஆண்டு வருமான வரி சட்டத்தை அறிவித்துள்ளது. இந்த சட்டமானது 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வர உள்ளது. இது 64 ஆண்டுகள் பழமையான 1961ஆம் ஆண்டின் வருமான வரி சட்டத்திற்கு மாற்றாக அமையும். வரி அடுக்குகளிலோ அல்லது வரி விகிதங்களிலோ எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் சம்பளம் பெறுவோர், முதலீட்டாளர்கள் மற்றும் வணிகர்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில்தான் பல மாற்றங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. எளிய வருமான வரி தாக்கல் ITR1 மற்றும் ITR2 செய்வதற்கான காலக்கெடு இனி ஜூலை 31ஆக இருக்கும். வணிகம், தொழில் தொடர்பான வருமான வரி தாக்கல் ITR3 மற்றும் ITR4 செய்வதற்கான காலக்கெடு ஆகஸ்ட் 31ஆக இருக்கும். மேலும் தணிக்கை செய்யப்பட்ட வழக்குகள் அல்லது நிறுவனங்களுக்கான காலக்கெடு அக்டோபர் 31ஆம் தேதியாக இருக்கும். இனிமேல் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் படிவம் 16க்கு பதிலாக ஒரு புதிய ஆவணம் வழங்கப்படும். மேலும் இதர வருமானத்தின் மீதான TDSக்கு பயன்படுத்தப்படும் படிவம் 16RAயின் பெயர் படிவம் 130 என மாற்றப்பட்டிருக்கும். இந்த புதிய விதிகள் சம்பளம் பெறும் தனிநபர்களுக்கான வீட்டு வாடகைப்படி மீதான வரி விலக்கை மேம்படுத்துகின்றன. இனி இந்த வரி விலக்கை பெற வீட்டு உரிமையாளருக்கும் வாடகைதாரருக்கும் இடையிலான உறவை வெளிப்படுத்துவது கட்டாயமாக்கப்படும். நீங்கள் ஒரு வருடத்தில் 1 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான வாடகை செலுத்தினால் வீட்டு உரிமையாளரின் பேன் கார்டு விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டியது அவசியமாகும். புதிய விதிகளின்படி நிறுவனத்திடமிருந்து பெறப்படும் வீட்டின் வரி மதிப்பு குறைக்கப்பட்டுள்ளது. தனியார் துறை ஊழியர்களுக்கு
வரி விதிக்கப்பட வேண்டிய மதிப்பும் இனி அவர்கள் வசிக்கும் நகரத்தின் மக்கள் தொகையை பொறுத்து அமையும். 40 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் இது சம்பளத்தில் 10% இருக்கும். 15 முதல் 40 லட்சம் வரை கொண்ட மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் சம்பளத்தில் 7.5%, இதர பகுதிகளில் 5% இருக்கும். ஒரு ஊழியர் நிறுவனத்தின் காரை தனது சொந்த தேவைக்கு அலுவலக தேவைக்கும் பயன்படுத்தினால் 1.6 லிட்டர் இன்ஜின் திறன் கொண்ட காருக்கு மாதம் 5,000 ரூபாயும், அதைவிட பெரிய கார்களுக்கு மாதம் 7,000 ரூபாயும் வரிக்குரிய மதிப்பாக கணக்கிடப்படும். நிறுவனத்தின் மூலம் ஓட்டுநர் வழங்கப்பட்டால் இந்த மதிப்பீடு ஒவ்வொரு மாதமும் 3,000 ரூபாய் கூடுதலாக சேர்க்கப்படும். இதை தவிர நிறுவனத்தால் வழங்கப்படும் பரிசுகள் அல்லது வவுச்சர்களுக்கு 15,000 ரூபாய் வரை வரி விலக்கு அளிக்கப்படும். ஆனால் இந்த தொகை வரம்பை மீறினால் முழு தொகைக்கும் வரி விதிக்கப்படும். குழந்தைகளின் கல்வி உதவித்தொகைக்கு மாதந்தோறும் 3,000 ரூபாய் வரி விலக்கு வழங்கப்படும். இந்தியா முழுவதும் அதிகபட்சமாக 2 குழந்தைகளின் கல்விக்கு இந்த விலக்கு அளிக்கப்படும். முன்னதாக இந்த தொகையானது 100 ரூபாயாக மட்டுமே இருந்தது. விடுதி படிப்புக்கான வரி விலக்கில் மாதத்திற்கு 9 ரூபாய் வரை சலுகை வழங்கப்பட்டுள்ளது. இதுவும் அதிகபட்சமாக 2 குழந்தைகளுக்கு மட்டுமே பொருந்தும். இதற்கு முன்பு இந்த சலுகைக்கான தொகையானது 300 ரூபாயாக இருந்தது. 5வது அறிவிப்பு. பேன் கார்டு பெறுவதில் புதிய மாற்றங்கள் நடைமுறைக்கு வரவுள்ளன. இதுவரை உங்களிடம் பேன் அட்டை இல்லை என்றால் உடனடியாக விண்ணப்பிப்பது சிறந்தது. தாமதம் செய்தால் கூடுதல் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டி இருக்கும். பேன் அட்டை தொடர்பான புதிய விதிகள் ஏப்ரல் 1, 2026 முதல் நடைமுறைக்கு வரும். மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பொது சேவை மையங்கள் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. 6வது அறிவிப்பு. சுங்கச்சாவடிகளில் வாகன ஓட்டிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தும் வகையிலான ஒரு அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அதாவது இனிமேல் சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணத்தை ரொக்கமாக செலுத்த முடியாது. அதாவது சுங்க கட்டணங்கள் இனி கையில் உள்ள பணமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சுங்க கட்டணத்தை ஃபாஸ்டேக் மூலமாக மட்டுமே செலுத்த வேண்டும். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் சுங்க கட்டணம் செலுத்துதலை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கும் நோக்கில் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இந்த முடிவை செயல்படுத்த உள்ளது. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இது அமலுக்கு வரும் என்றும் மோடி அரசு அறிவித்துள்ளது. இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தனது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பிலும் இதனை தெரிவித்துள்ளது. 7வது அறிவிப்பு. தனியார் வாகனங்களுக்கான வருடாந்திர ஃபாஸ்டேக் பாஸின் விலையை 3000 3075 ஒன்றிய அரசு உயர்த்தியது. தமிழ்நாட்டில் உள்ள 66 சுங்கச்சாவடிகளின் கட்டணத்தையும் 5 முதல் 7% உயர்த்துவதாகவும் அறிவித்துள்ளது. இந்த விலை மாற்றம் ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுங்கச்சாவடிகளில் கார், ஜீப், வேன் போன்ற லேசான வாகனங்களுக்கு தற்போது வசூலிக்கப்படும் கட்டணத்தை விட 10 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரையும், லாரி, பேருந்து போன்ற கனரக வாகனங்களுக்கு 50 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரையும் கூடுதல் கட்டணம் விதிக்கப்படவும் வாய்ப்புள்ளது. 8வது அறிவிப்பு. ஆதார் அட்டை பயனர்களுக்கு மத்திய அரசு ஒரு நற்செய்தியை அறிவித்துள்ளது. ஆதார் அட்டையில் உள்ள பயோமெட்ரிக் விவரங்களை இலவசமாக புதுப்பிப்பதற்கான வாய்ப்பை அது வழங்குகிறது. இந்த சலுகையானது ஏப்ரல் 1 முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை அமலில் இருக்கும். ஆனால் இது குழந்தைகளுக்கு மட்டுமே பொருந்தும். 5 முதல் 17 வயதுக்குட்பட்டவர்கள் தங்களுடைய ஆதார் அட்டையின் பயோமெட்ரிக் விவரங்களை இலவசமாக புதுப்பித்துக் கொள்ளலாம். இதற்காக UIDAI எவ்விதமான கட்டணத்தையும் வசூலிக்காது. 9வது அறிவிப்பு. ரயில் டிக்கெட்டுகளை ரயில் புறப்படுவதற்கு முந்தைய 8 மணி நேரத்திற்குள் ரத்து செய்தால் கட்டணம் திருப்பி தரப்படாது என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ரயில் புறப்படுவதற்கு 72 மணி நேரம் முன்பாக ரத்து செய்தால் மட்டுமே தற்போதைய நடைமுறைப்படி கட்டணம் திருப்பி தரப்படும். 72 மணி நேரம் முதல் 24 மணி நேரத்திற்குள் ரயில் டிக்கெட்டை ரத்து செய்தால் ரத்து கட்டணம் தவிர பயண கட்டணத்திலும் 25% பிடிக்கப்படும். ரயில் புறப்படுவதற்கு 8 மணி நேரத்திற்கு முன்பாக 24 மணி நேரத்திற்குள் டிக்கெட்டை ரத்து செய்தால் 50% தொகை மட்டுமே திருப்பி தரப்படும். ரயில் புறப்படுவதற்கு 30 நிமிடங்களுக்கு முன்பு வரை ரயிலில் ஏறும் இடத்தை பயணிகள் மாற்றிக்கொள்ள அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது. தற்போது பயணிகள் பட்டியல் தயாராகும் வரையே ஏறும் ரயில் நிலையத்தை மாற்றிக்கொள்ளும் வசதியும் உள்ளது. கடைசி நேரத்தில் ரயில் டிக்கெட்டுகள் ரத்து செய்வதை தவிர்க்கவே புதிய விதிகளும் அமல்படுத்தப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரயில் டிக்கெட் ரத்து கட்டணம் தொடர்பான நடைமுறைகளில் ஏப்ரல் 1 முதல் புதிய மாற்றங்களும் அமலாகின்றன. 10வது அறிவிப்பு. வரும் ஏப்ரல் 1, 2026 முதல் பத்திரப்பதிவு துறையில் மாநில அரசு சில அதிரடியான மாற்றங்களை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளது. இந்த மாற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு இல்லாதவர்கள் கடைசி நேரத்தில் பெரும் நிதி இழப்பை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கப்படுகிறார்கள்.
நிலத்தின் வழிகாட்டி மதிப்பு கைட்லைன் வேல்யூ மற்றும் முத்திரை தீர்வை ஆகியவற்றில் நம்முடைய தமிழக அரசு சில முக்கிய திருத்தங்களை கொண்டு வரப்போகிறதாம். கடந்த சில ஆண்டுகளாகவே மாற்றப்படாமல் இருந்த சில பகுதிகளின் வழிகாட்டி மதிப்பை தற்போதைய சந்தை விலைக்கு நிகராக உயர்த்த அரசு ஆலோசித்து வருகிறது. இதன் காரணமாக ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பிறகு சொத்து பரிமாற்றம் செய்பவர்கள் தங்களது பட்ஜெட்டில் லட்சக்கணக்கில் கூடுதல் சுமையை ஏற்க வேண்டியிருக்கும். முக்கியமாக இந்த மார்ச் 31ஆம் தேதிக்குள் பத்திரப்பதிவு முடிப்பவர்களுக்கு மட்டுமே பழைய கட்டணம் பொருந்தும். ஏப்ரல் 1க்கு பிறகு பதிவு செய்பவர்கள் உயர்த்தப்பட்ட புதிய மதிப்பின் அடிப்படையில் கூடுதல் முத்திரை தீர்வை செலுத்த வேண்டியிருக்கும். இது ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தின் வாழ்நாள் சேமிப்பில் பெரிய இழப்பை ஏற்படுத்தக்கூடும். அதனால் ஏற்கனவே டோக்கன் முன்பதிவு செய்திருப்பவர்கள் மீதமுள்ள இந்த 5 நாட்களில் பணிகளை முடிப்பதே புத்திசாலித்தனம். அதேபோல ஏப்ரல் மாதம் முதல் பட்டா மாறுதல் தொடர்பான ஆன்லைன் நடைமுறைகளும் மேலும் எளிமையாக்கப்பட உள்ளன. நிலத்தை பதிவு செய்த உடனேயே தானியங்கி முறையில் பட்டா மாற்றத்திற்கு விண்ணப்பிக்கும் வசதியும் மேம்படுத்தப்படும். இருந்தாலும் இதில் ஒரு முக்கியமான சிக்கலும் உள்ளது. பழைய வில்லங்க சான்றிதழில் ஏதாவது குளறுபடிகள் இருந்தால் இந்த தானியங்கி முறை அவர்களுக்கு கை கொடுக்காது. அதனால் உங்கள் நிலத்தின் விவரங்கள் கம்ப்யூட்டரில் சரியாக பதிவேற்றப்பட்டுள்ளதா என்பதையும் இந்த ஒரு வாரத்திற்குள் சரிபார்த்து கொள்வது நல்லது. இதனால் வருங்கால சட்ட சிக்கல்களை தவிர்க்க உதவும் என்று நிபுணர்களும் அறிவுறுத்துகிறார்கள். அதேபோல டிடிசிபி அல்லது சிஎம்டிஏ அங்கீகாரம் இல்லாத மனைகள் மற்றும் வரன்முறைப்படுத்தப்படாத இடங்களை விற்பனை செய்வதில் ஏப்ரல் முதல் கூடுதல் கட்டுப்பாடுகளும் வரவுள்ளன. அரசு வழங்கிய சலுகை காலங்கள் முடிவடைய உள்ள நிலையில் இனி முறையான அனுமதி இல்லாத இடங்களை பதிவு செய்வதில் பதிவாளர் அலுவலகங்களில் கடுமையான கெடுபிடிகளும் இருக்கும். சொத்து வாங்குபவர்கள் வெறும் குறைந்த விலைக்கே ஆசைப்படாமல் அந்த இடத்திற்கு முறையான அரசு அங்கீகாரம் இருக்கிறதா என்பதை ஏப்ரல் மாதத்திற்கு முன்பே உறுதி செய்து கொள்வது உங்களுடைய வாழ்நாள் சேமிப்பையும் பாதுகாக்கும். 11வது அறிவிப்பு. இந்தியாவில் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து புதிய தொழிலாளர் சட்டங்கள் நடைமுறைக்கு வருகின்றன. புதிய தொழிலாளர் சட்டங்களின் கீழ் ஒரு ஊழியர் வேலையை விட்டு நிற்கும் போது அவருக்கான ஃபைனல் அண்ட் ஃபுல் செட்டில்மெண்ட்டுகளை 2 அலுவலக நாட்களுக்குள் முடிக்க வேண்டும் என விதிமுறை கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. அதாவது அந்த ஊழியர் வேலை செய்த கடைசி அலுவலக நாளிலிருந்து அடுத்த 2 அலுவல் நாட்களுக்குள் ஃபைனல் அண்ட் ஃபுல் செட்டில்மெண்ட்களை முடித்துவிட வேண்டும். இதற்கு முன்பு ஒரு ஊழியர் திடீரென வேலையை விட்டு நின்றாலோ அல்லது பணி நீக்கம் செய்யப்படுகிறார் என்ற போதும் அவருக்கு இத்தனை நாட்களுக்குள் செட்டில்மெண்ட் செய்ய வேண்டும் என எந்த ஒரு டைம் லைனும் கிடையாது. நிறுவனங்கள் அவற்றுக்கு தேவையான கால அவகாசத்தை எடுத்துக்கொள்ளும். ஆனால் புதிய தொழிலாளர் சட்டம் ஊழியர்களுக்கு சாதகமாக விதிகளை கொண்டு வந்துள்ளது. எனவே ஏப்ரல் முதல் வேலையை ராஜினாமா செய்வோருக்கு 2 நாட்களிலேயே சம்பள பாக்கி, அலோவன்ஸ்கள், போனஸ் உள்ளிட்ட அனைத்தும் கிடைக்கும். ஒருவேளை பணி நீக்கம் செய்யப்பட்டாலும் நிதி இழப்பீடுகள் 2 நாட்களில் கைக்கு வந்துவிடும். எனவே ஊழியர்கள் எப்போதுமே சம்பள பாக்கி கிடைக்கும் என காத்திருந்து கவலைப்பட வேண்டியது இல்லை. இனி 2 நாட்களுக்குள் இந்த செட்டில்மெண்ட் முடிக்கப்பட்டு விடும். இதன் மூலமாக ஒரு ஊழியர் பணி நீக்கம் செய்யப்பட்டாலோ அல்லது வேலையை ராஜினாமா செய்தாலோ 2 அலுவலக நாட்களிலேயே அவருக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய சம்பளம், நிறுவனம் சார்பில் அவருக்கு வரவேண்டிய நிதி சார்ந்த போனஸ் மற்றும் பிற நிதி சார்ந்த அனைத்தும் செட்டில்மெண்ட் செய்யப்பட்டு விடும். ஊழியர்களை பொறுத்தவரையில் இது சாதகமான விதிமுறை. நிறுவனங்களை பொறுத்தவரை நிதி சார்ந்த செட்டில்மெண்ட்களை முடிக்க 2 நாட்கள் தான் அவகாசம் என்பது சற்று சவாலானதுதான். இருந்தாலும் அரசின் விதிகளுக்கு இணங்கிதான் ஆக வேண்டும். புதிய தொழிலாளர் சட்டத்தின்படி நம் சம்பள கட்டமைப்புகள் கூட ஏப்ரல் மாதம் முதல் மாற்றமடையவும் உள்ளது. 12வது அறிவிப்பு. வங்கித்துறையில் இனிமேல் ஏடிஎம் பயன்பாடு சற்று விலை உயர்ந்ததாக மாறப்போகிறது. HDFC போன்ற வங்கிகள் UPI மூலமாக செய்யப்படும் பண பரிவர்த்தனைகளையும் இலவச வரம்பிற்குள் கொண்டு வருகின்றன. அதாவது உங்களுடைய தொலைபேசி மூலம் பணம் எடுத்தாலோ அது ஒரு பரிவர்த்தனையாகவே கருதப்படும். இந்த வரம்பை மீறினால் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் $23 வரை கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். இது சாதாரண வாடிக்கையாளர்களுக்கு சற்று சிரமமாக மாறலாம். 13வது அறிவிப்பு. பஞ்சாப் நேஷனல் வங்கி தனது டெபிட் கார்டுகளின் பணம் எடுக்கும் வரம்புகளை குறைத்துள்ளது. இதேபோல் பந்தன் வங்கி பெருநகரங்களில் 3 இலவச பரிவர்த்தனைகளை மட்டுமே அனுமதிக்கிறது. இது டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை அதிகரிக்க வாய்ப்பிருந்தாலும் அவசரமாக பணம் தேவைப்படுபவர்களுக்கு இது தவிர்க்க முடியாத ஒரு கூடுதல் சுமையை ஏற்படுத்தும். வங்கிகள் தங்களுடைய வருமானத்தை அதிகரிப்பதற்காகவே இந்த கடினமான முடிவுகளை எடுத்துள்ளதாகவும் தெரிகிறது. 14வது அறிவிப்பு. ஏப்ரல் 1 முதல் அனைத்து டிஜிட்டல்
பண பரிவர்த்தனைகளுக்கும் 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் கட்டாயமாக்கப்படுகிறது. இது ஆன்லைன் மோசடிகளிலிருந்து உங்களை பாதுகாக்கும். CTS முறையில் மாற்றம் கொண்டு வரப்பட்டு காசோலைகள் ஒரே நாளில் ரியல் டைம் கிளியரிங் பணம் மாற்றப்படும் வசதியும் மேம்படுத்தப்பட உள்ளது. கடைசியாக 15வது அறிவிப்பு. ஒவ்வொரு மாதமும் சிலிண்டர் விலை 1 மற்றும் 15 தேதிகளில் நிர்ணயிக்கப்படுகிறது நிலையில் ஏப்ரல் 1ஆம் தேதியும் சிலிண்டர் விலை உயரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாற்றங்கள் அனைத்துமே சாமானிய மக்களின் வாழ்க்கை முறையை நேரடியாக பாதிக்கும். வரி தாக்கல் செய்வதிலிருந்து பயணச்சீட்டு முன்பதிவு செய்வது வரை அனைத்திற்குமே கவனமாக இருக்க வேண்டும். ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு முன் நிலுவையிலுள்ள பணிகளை முடிப்பது புத்திசாலித்தனம். நிதி ஒழுக்கத்தை கடைபிடிப்பதன் மூலமாக இதுபோன்ற மாற்றங்களை சமாளித்து உங்களுடைய சேமிப்பையும் உங்களால் பாதுகாக்க முடியும். நன்றி, வணக்கம்.